ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு அழகான பார்க்குக்கு போக போறோம். உங்க எல்லாருக்குமே பார்க் பிடிக்கும் தானே? அந்த பார்க்ல நிறைய மரம், செடி, கொடிங்க, அதுல நிறைய கலர் கலரா பூக்கள், அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்குவே ஸ்லைட்ஸு, ஸ்விங்கு எல்லாமே இருந்துச்சு. அங்க நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் நெஸ்ட் கட்டி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும் பூக்கள் இருக்கிறதுனால. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா. அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவே ஈவினிங் ஆனா வயசானவங்களும், கப்புள்ஸும், குழந்தைங்களும் போயிடுவாங்க. அந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குமா. பீஸ்ஃபுல்லா இருக்குமா. அங்க போயிட்டு குழந்தைங்கலாம் நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஜாலியா விளையாடுவாங்க. கப்புள்ஸ்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பெரியவங்க எல்லாத்துக்குமே நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கும். அதே மாதிரி சண்டே ஆனாலும் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்குமே பார்க் ஓப்பன்ல இருக்கும். டே டைம்லயும் பார்க் சூப்பரா இருக்கும். ஈவினிங் டைம்லயும் பார்க் சூப்பரா இருக்குமா. எல்லாருக்குமே அந்த பார்க்குக்கு போகிறதுனா அவ்ளோ பிரியம். அந்த பார்க்க பாதுகாத்துக்கிட்டு வந்தவரு ஒரு வயசான தாத்தா. அவரு தான் அந்த பார்க் அவ்ளோ பசுமையா நிறைய செடி கொடிங்களோட வளர்றதுக்கு காரணமா இருந்தவரே. பல வருஷமா அந்த பார்க்க அவர் பாதுகாத்துக்கிட்டு வந்தாரு. அவர்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கார்டனிங் எப்படி பண்ணணும்னு கூட கத்துக்கிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வரவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பாசமா நடந்துப்பாரு. தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர் அன்பா சொல்லி கொடுப்பாரு. அதனாலவே அந்த தாத்தாவ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் அப்பப்ப குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடவும் செய்வாரு. அந்த பார்க்கோட ஓனர் இவருக்கு வயசாயிக்கிட்டே வருது. அதனால இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவாது ஒரு யங் மேன வேலைக்கு வச்சுக்கலான்ட்டு ஒருத்தர அப்பாயிண்ட் பண்றாரு. அவரு அந்த பார்க்குக்கு போய் அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது தாத்தாவுக்கு சட்டுன்னு பிடிக்காமலே போயிடுச்சு. அவரு ஓனர் மேல கோபப்பட்டாரு. ஓனர் ஏன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவர் உனக்கு ஹெல்ப்புக்கு இருப்பான்னு விட்டுட்டு போயிட்டாரு. இத்தனை வருஷமா இந்த பார்க் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே நான் தான். அவ்வளோ ஐடியாஸ் என்னுடைய மொத்த உழைப்பும் நான் இந்த பார்க்ல தான் போட்டிருக்கேன். என் பல வருஷ வாழ்க்கையே இந்த பார்க்ல தான் கழிஞ்சிருக்கு. இவரு இப்படி போய் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உனக்கு வேலைக்கு வச்சுக்கோ, உதவியா இருப்பான்னு விட்டுட்டு போனா இது என்ன அர்த்தம்? நம்ம மேல என்ன நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? அப்படியா இப்படியான்னு இவரு பல மாதிரி யோசிச்சு அவருக்கு கோபமே வந்துடுச்சு. அவர் என்ன நினைச்சாரு? வேலைக்கு வந்தவனை எப்படியாவது இங்க இருந்து துரத்தி விட்டுறணும். ஏன்னா நாம எந்த விஷயமும் இவனுக்கு கத்துக் கொடுக்க கூடாதுன்னு அவரு முடிவு பண்ணிட்டாரு. அதனால அந்த தாத்தா என்ன பண்ணாரு? வேலை செய்ய வந்த பையன் மேல ரொம்ப கோபப்பட்டாரு. அந்த பையன் ஆசையா வந்து ஏதாவது கத்துக்கலான்ட்டோ, இல்ல ஏதாவது டவுட்டோ கேட்டா, இல்ல எந்த பொருளாவது எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா, எதுவுமே சொல்ல மாட்டாரு. கடுகடுகடுன்னு கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்துவாரு. போப்போ என்கிட்ட பேசாத, அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அவரை ரொம்ப அவாய்ட் பண்ணாரு. அந்த பையனும் சரி வயசான தாத்தா, நம்ம இப்போ புதுசா வந்திருக்கோம், அதனால கொஞ்ச நாள் போக போக எல்லாம் சரியாயிடும்னு அந்த பையனும் இருந்தான். ஆனா தாத்தா என்ன பண்ணாரு? அந்த பையன்கிட்ட மட்டும் கோபத்தை காட்டலைங்க. அந்த பார்க்குக்கு வர பெரியவங்க மேல குழந்தைங்க மேலயும் அவரோட கோபம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பார்க்குக்கு வந்து விளையாடுற நாய்க்குட்டிங்களையும் துரத்தி விட்டாரு. குழந்தைங்கள போங்க போங்க எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, சத்தம் போடாதீங்கன்ட்டு குழந்தைங்க மேல கோபத்தை காட்டுறாரு, விரட்டுறாரு. டைம் ஆச்சு, டைம் முடியறதுக்கு முன்னாடியே டைம் ஆச்சு எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க பார்க்க மூடணும்ட்டு சொல்லுவாரு. வயசானவங்க கிட்டயும் எப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு ஏதாவது ஒரு அவங்க தப்பே செய்யலைனாலும் தப்பு செஞ்சதா இவரா சொல்லி அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாராம்.
பார்க்குக்கு வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு இந்த தாத்தாவுக்கு? ஏன் இப்படி நம்ம கிட்ட பிஹேவ் பண்றாருன்ட்டு அவங்கலாம் வருத்தப்படுற மாரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஓனர் அந்த தாத்தாவ கூப்ட்டு, "ஏன் தாத்தா என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? உங்கள நீங்கன்னா அங்க வர குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே புடிக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த பையன வேலைக்கு வச்சேன். நீங்க அவன் மூலமா எவ்ளோ வேலை வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க எப்பயும் போலவே இருங்க. நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி அங்க பார்க்குக்கு வர எல்லாருக்குமே உங்கள ரொம்ப பிடிக்கும். இப்படி நீங்க நடந்துக்காதீங்கன்னு அவரு அட்வைஸ் பண்ணாராம். இது தாத்தாவுக்கு இன்னும் பிடிக்கவே இல்ல. இவன் யாரு நமக்கு அட்வைஸ் பண்றது? நாம நாமளா தான் இருக்கணும். நம்ப வேலை ஆகணும் அப்படின்னா, நம்ப இப்படித்தான் நடந்துட்டாகணும். அந்த பையன் இந்த வேலைய விட்டு போயே ஆகணும். அவனா ஓடி போகணும் அப்படின்ட்டு அவரு அதே பிஹேவியர கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இவரோட கோபமும், வெறுப்பும் நாளுக்கு நாள் அதிகமாக பார்க்குக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களும் பெரியவங்களும் வர்றது குறைஞ்சிருச்சு. சின்ன குழந்தைங்களும் வர்றது குறைஞ்சிருச்சு. அப்புறம் நெறைய பேர் வந்துட்டு இருந்தவங்க, இப்ப 1, 2 பேர் தான் பார்க்குக்கு வர்றாங்க. எல்லாரும் ஏன் தேவையில்லாம போய் இந்த கிழவன்கிட்ட நம்ம திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு நம்ம வீட்லயே இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் இவரு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காரு. கோபப்பட்டுக்கிட்டே இருக்காரு. தேவையில்லாம கோபப்படுறாரு. அந்த பையன் ஒழுங்கா தானே வேலை செய்றான். இவருக்கு என்ன வந்துச்சு? அப்படி இப்படின்னு பலவாறு பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பையனும் ரொம்ப வருத்தப்பட்டான். மறுபடியும் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓனருக்கு போயிடுச்சு. பார்க்குக்கு யாருமே வர்றதில்ல. அதுவும் தாத்தாவோட ஆட்டிட்யூட்னால. அவர் அவ்ளோ கோபத்த காட்டுறாரு, வெறுப்ப காட்டுறாரு, எல்லாத்தையும் வெரட்டுறாரு. இது யாருக்குமே புடிக்கல. அப்புறம் தாத்தாவ கூப்பிட்ட ஓனரு சொல்லிட்டாரு. "இனிமே தாத்தா, நீங்க எங்க பார்க்ல வேலை பார்க்க வேண்டாம். இனி உங்களுக்கு அங்க வேலை இல்ல. வெளிய போங்க" அப்படின்ட்டாரு. தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு, "நாம பண்ண விஷயம் நம்மளையே அழிச்சிடுச்சு. வேலைக்கு வந்த பையன அந்த பார்க்க விட்டு தொரத்தணும்னு நாம நெனச்சோம். ஆனா, நாமளே அந்த பார்க்க விட்டு வெளிய போகுற நெலம வந்துடுச்சுன்ட்டு" வருத்தப்பட்டுக்கிட்டே வெளிய போயிட்டாராம். இதுதான் கிட்ஸ். நாமளும் நம்ம லைஃப்ல சந்திக்கிற நபர்கள், இல்ல உங்க வீட்டுக்கோ, இல்ல வெளி இடத்துல நீங்க சந்திக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். உங்க அப்பா, அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்கள நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் அது நம்மளுடைய நேச்சர், இயற்கை. ஓகே? அதுக்காக அவங்க மேல கோபப்படுறது ரொம்ப தப்பு. அந்த கோபத்த நம்ம சுத்தி இருக்கிறவங்க மேல காட்டுறது அத விட ரொம்ப தப்பு. ஏன்னா, எல்லாருமே நம்மள மாரி மனுஷங்க தான். நமக்கு ஏதோ ஒரு உணர்வு தோணும், அவங்கள பிடிக்கலன்ட்டு. அதுக்காக நீங்க பேசாம இருங்க. கோபத்த வெளிக்காட்டாதீங்க. கோபமா வெளிக்காட்டுனீங்கன்னா, உங்களுக்கு உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஓகே? நீங்க யாருக்காகவும், எதுக்காகவும் உங்களுடைய கேரக்டர மாத்திக்கவே கூடாது. ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த தாத்தா பாத்தீங்களா? எவ்ளோ நல்லவரு, எவ்ளோ பிரியமானவரு அப்படின்னு பெருமைப்பட்ட எல்லா கிட்ஸும், பெரியவங்களும் அவங்களே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, ஒரு பையன் புதுசா வந்துட்டான் அப்படிங்கிறதுனால அவர் காட்டுன கோபந்தான். அவர் காட்டுன அலட்சியம். அவர் காட்டுன வெறுப்பு. ஓகேயா? நீங்களும் எல்லார்கிட்டயும் அன்பா, பாசமா நடந்துக்கணும். யாரையாவது ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா, அதுக்காக கோபத்தை என்னைக்குமே வெளிப்படுத்தக்கூடாது. ஓகே கிட்ஸ்? தேங்க் யூ. குட் நைட்.